தான் இருக்கிறது என்று நிரூபித்த என்னுடைய நயன் சிந்தமன் சீமானவர்களுக்கு எனது பேரன்பின் நன்றிகள். அதாவது அறிவார்ந்த மக்கள், இன்றைக்கு ஈவேராவுக்கும் தெரியாது, ஈவேராவின் கூட்டத்திற்கும் தெரியாது. அதனால் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இது பெரியார் மண் என்று. ஆனால் சீமானும் சீமானின் தம்பி தங்கைகளும் ஈவேராவே எங்களுக்கு மண்ணுதான் என்று சொன்ன பிறகுதான் இவர்கள் அஸ்திவாரமே ஆட்டங்காட ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு கொடுத்த தலைப்பு தமிழின எதிரி ஈவேரா. என் வாழ்வில் நான் பெற்ற பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் இந்த தலைப்பை பேசுவேன். ஏன்னா ஒரு காலத்தில் பெரியார் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் நானும் இருந்திருக்கிறேன். ஒரு தமிழ் இனம் ஒரு இனத்திற்கு மிக முக்கியமானது. எப்படி ஒரு உடலுக்கு மூளையும் இதயமும் முக்கியமோ அதுபோல ஒரு இனத்திற்கு தன்னுடைய மொழியும் தன்னுடைய நிலமும் முக்கியம். அது இரண்டும் இருந்தால்தான் ஒரு இனம் உயிர்ப்புடையதாக இருக்கும் நம்ப முடியும். அப்படிப்பட்டதில் ஈவேரா என்ன செஞ்சிருக்காரு? தமிழின தலைவர்னு கொண்டாடுறாங்கல்ல, ஈவேரா என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் நிலத்திலே உலாவிய முதல் தற்கூரி யாருன்னு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? முதல் தற்கூரி யாருன்னு தெரியுமா? ஈவே ராமசாமி நாயக்கர் தான். ஏன்னா எந்த தமிழை தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி, தமிழை படிக்காதீங்க, வீட்டு வேலைக்காரியோட கூட ஆங்கிலத்தில் பேசுங்கன்னு சொன்னாரோ அதே தமிழ் மொழியில பெரியார்னு பட்டத்தை வச்சிருக்கிற ஒரு பெரிய தற்கூரியை விட ஒரு தற்கூரியை நீங்க பார்த்துருக்கீங்களா? அதனால தான் இப்போ வந்திருக்க புது தற்கூரிகள் இந்த தற்கூரியை தலைவனாக எடுத்துருக்கு. அதனால தான், ஏன்னா அதுவும் தற்கூரி இதுவும் தற்கூரி. ஒரு தற்கூரிக்கு தலைவன் ஒரு தற்கூரியாக தான் இருக்க முடியுங்கிறத இந்த தற்கூரிகள் நிரூபிச்சிருக்கு. அதாவது சிலப்பதிகாரம் குறித்து இந்த மேடையில் நான் பதிவு செய்ய முடியாத அளவிற்கு ஈவேரா பேசியிருக்கார். ஈவே ராமசாமி நாயக்கர் பேசியிருக்கார். மாதவியை தாசின்றார். ஜெயகாந்தன்ட்ட போய் ஒரு ஊரில் ஒரு தாசி இருந்தால்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வாய் மூடுறா. அந்த ஊரில் உள்ள அயோக்கியர்களால் அவள் தாசி ஆக்கப்பட்டால் எழுதுனா அவன். ஆனால் இந்த ஈவேரா பெண்ணுரிமை பேசினார்ல, அவர் சொல்றார் சிலப்பதிகாரம் எப்பேற்பட்ட காப்பியம். வேறொரு நாட்டை சேர்ந்த குடி கண்ணகி, அந்த குடி கூட மன்னன் முன்னால் நின்று தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று பேச முடியும் நிரூபித்து காட்டிய ஒரு அறம் நிறைந்ததுன்னா அது சிலப்பதிகாரம் தான். அந்த சிலப்பதிகாரத்தை இழிவாக பேசுறார் இவர். தமிழன தலைவரம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் பண்ணி யாரும் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாடிய பாரதி சாதி வெறியராம் பார்ப்பானம். யார் இதில் நாங்கள் கொண்டாடணும்? யாரை கொண்டாடணும்? இதில் இவர் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. இவர் படித்ததே 4ஆம் கிளாஸ் தான். பெரிய, அதாவது காமராஜராவது 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு. ஆனால் அவர் படிக்காத மேதை. அவரை படிக்காதவர். இவருக்கு இயல்புலையே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. தன்னை விட யாராவது உயர்வாக இருந்துட்டான்னா உடனே அவன்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி புகழ்ற மாதிரியே புகழ்றது. காமராஜர் படிக்காத மேதை. 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்காருல, இவர் யுனெஸ்கோவில் விருது வாங்கினவர். 4ஆம் கிளாஸ் படிச்சுதான் இருக்காரு. இவ்வளவுதான் அவருடைய அறிவு. அவர் என்ன பண்றாரு? யார் தமிழர் அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. என்னது? படித்தது 4ஆம் கிளாஸ். ஆனால் அவர் எழுதுறாரு யார் தமிழர்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. அந்த ஆய்வு கட்டுரையில் எழுதுறாரு காமராஜர் பச்சை தமிழர், அண்ணா பாதி தமிழர். இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் அப்படின்லாம் சொல்லும்போது எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தீங்கன்னு கேட்டீங்களே, உங்களையா ஈவே ராமசாமி நாயக்கர் காமராஜர் பச்சை தமிழர் என்றும் அண்ணா பாதி தமிழர் என்று எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தாங்க? அறிவார்ந்தவர்களே, இங்கே ஈவேரா இந்த இனத்திற்கு செய்ததுன்னு ஒன்றும் இல்லை. தமிழ் மொழி ஒரு இனத்தினுடைய அடையாளம், ஒரு இனத்தினுடைய முகம், ஒரு இனத்தினுடைய முகவரி, அனைத்துமே மொழி தான். அந்த மொழியை தமிழ் மொழி, தமிழ் சனியன், தமிழை காட்டுமிராண்டி பாஷை, தமிழில் பேசுவானா, தமிழ் ஒரு நியூசன்ஸ் அப்படின்னு பேசின ஈவேரா இந்த தமிழின தலைவர். சொல்லில் உயர் சொல் தமிழ் சொல்லே, அதை தொழுது கும்பிடாடி பாப்பான்னு பேசிய பாரதி இவர்களுக்கு பாப்பான், தமிழினத்திற்கு எதிரி, இவர்கள் ஆரியர்கள், ஆரிய கைகூலி அப்படின்னு பேசுவாங்க. இப்போ நான் சீமானவர்கள் RSS மேடையில் பேசிட்டாரு, விஜில் அமைப்பில் பேசிட்டாரு அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம், பெரியார் சாதியை ஒழித்த தலைவர் தானே, அவர் ஏன் சாதி மேடைகளில் பேசினார், சாதி சங்கங்களில் பேசினார்னா, எங்கள் பெரியார் என்ன பேசியிருக்காரு தெரியுமாங்க? அந்த சாதியுடைய முன்னேற்றத்தை குறித்து தான் பேசினார்.
எங்கள் அண்ணனும் அதே போல பாரதி குறித்து தான் பேசினாரே தவிர ஒரு இடத்தில் கூட RSS குறித்தோ பாஜக குறித்தோ பேசினாரா? அது எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அது எப்படி உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அறிவார்ந்தவர்களின் தொடர்ச்சியாக இவர்களுடைய கட்டமைப்பே என்னன்னா, பெரியார் தாங்க தமிழின தலைவர், பெரியார் தாங்க தமிழின தலைவர். முன்னாடி எல்லாம் இது பெரியார் மண்ணுன்னா, இப்போ அவனுக்கு பெரியார் மண்ணுன்னு சொல்றதுக்கே நான் கூசுது, பயந்துட்டு இருக்கிறான். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த கூட்டம் போட்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தை போட்டதில் மொத்தம் நாம் தமிழர் கட்சியில் மாணவர் பாசர்கள் 4 பேர், இளைஞர் பாசர்கள் 4 பேர். ஒருவேளை இதற்கு எதிர்கருத்தரங்க அவர்கள் நடத்தணும்னா கூட, ஐயா நீங்கள் எந்த யூடியூப் நடத்துறீங்க, நீங்கள் ஒரு ஆள் வாங்க, ஐயா நீங்கள் எந்த லெட்டர் படி இயக்கம் நடத்துறீங்க, நீங்கள் ஒரு ஆள் வாங்க, ஐயா நீங்கள் ஒரு ஆள் வாங்கன்னு இப்படி தான் அவர்களால் இயக்கத்தை நடத்த முடியுமே தவிர ஒரு காலம் அவர்களால் முடியாது. அவர்கள்ட்ட இல்லை பெரியார் குறித்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. நான் இது வரைக்கும் எந்த மேடையிலும் துண்டு சீட்டு வச்சு பேசினது இல்லை. ஆனால் இந்த மேடையில் ஏன் பேசுகிறேன்னா, நம்ம பெரியார் தாங்க எப்படி அமெரிக்காவை கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரோ அது மாதிரி பெரியார் தாங்க தமிழ்நாட்டை கண்டுபிடிச்சாருன்னா சூப்பர்னு கை தட்டுவான். அதே பெரியார் சொன்னோம்னா எங்கள் ஆதாரத்தை கட்டு, எந்த தேதியில் சொன்னார், எந்த பத்திரிகையில் சொன்னார், விடுதலையில் சொன்னாரா, குடியரசில் சொன்னாரா அப்படின்னு கேட்பான். அதுக்காகவே இதெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. இதை மனப்பாடம் பண்ணிக்கணும்னா இது ஒரு நல்ல புத்தகமாக இருந்தால் மண்டையில் ஏற்றிக்கலாம். இதே படிக்கிறதுக்கே எனக்கு வேலை இல்லாத நேரம், வேலை இல்லாதவன் பெரியார் குறித்து படிப்பான். வேலை விட்டுருக்க நம்ம படிக்க முடியாது. அதனால தான் இதை நம்ம எழுதி வச்சு வேண்டியதாக இருக்குது. அண்ணன் கூட சொன்னாங்க கீழ்வெண்மணி படுகொலை குறித்து பேசினேன். கீழ்வெண்மணியில் 44 அத்தனை பேரும் இறந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள். 44 பட்டியலின வேளாண்குடிகள் இறந்து போனார்கள். பெரியார் ஒரு இரங்கல் செய்தி, பெரியார் ஒரு கருத்து எதுவும் இல்லை. அதை தாண்டி அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு குறித்து ஒரு வார்த்தை கூட கண்டிக்கல. ஆனால் அந்த இடத்தில் நாயுடுக்கு பதிலாக ஒரு முதலியாரோ, ஒரு செட்டியாரோ, ஒரு கோனாரோ, ஒரு பல்லரோ, ஒரு பறையரோ, ஒரு மரபரோ, ஒரு தேவேந்திர குல வேளாளரோ இருந்திருந்தால் பெரியாரின் வார்த்தை என்னவாக இருந்திருக்கும்? தமிழர்கள் காட்டு மிராண்டிகள், தமிழர்கள் கருங்காலிகள், இதே பெரியார் பேசியிருப்பார், இதே ஈவேரா பேசியிருப்பார். ஏன்னா நாயுடுன்றதுனால வாயை புத்திட்டு இருந்தார் அன்னைக்கு. அதான் உண்மை, அதான் உண்மை. இதில் பெரியார் போயிட்டு ஒரு சேலத்தில் பேசுகிறாரு, தமிழர்கள்னு சொல்லாதீங்க, ஏன்னா பிற மொழியாளர்கள் கோச்சுக்குவாங்க. இங்கே தலைமை தாங்குறாரே கண்ணப்பர், அவர் தெலுங்கர், நான் கன்னடன், அண்ணாதுரை தமிழர். நீங்கள் இப்போ நான் கன்னடர், நான் தமிழர்னு ஒத்துக்குவேன், மற்றவங்கெல்லாம் தமிழர்னு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம என்ன கேட்குறோம்? இதையே போய் ஒரு தெலுங்கு நிலத்தில் போயிட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் தெலுங்குன்னு சொல்லாதீங்க, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் கோபித்துக் கொள்வார்கள்னா இந்நேரம் அன்னைக்கே பெரியாருக்கு சமாதி கட்டியிருப்பான். இதே கன்னடர்கள்ட்ட போயிட்டு ஐயா நம்மெல்லாம் கன்னடர்கள் நீங்கள் சொல்லிடாதீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழர்கள்லாம் கோச்சுப்பாங்க அப்படின்னா அன்றைக்கே பெரியாருக்கு சமாதி கட்டி கல்லறை வச்சிருப்பான். அவனுடைய ஒரு அழிப்பு குறியீடாக அவன் தூக்கி சுமத்திருப்பான் பெரியார். பெரியார் பெரியார்னு கொண்டாடுறான். நாம் தான் என்ன பண்ணிட்டோம்? நம்முடைய இனத்தை கேவலப்படுத்தியவர், நம்முடைய மொழியை கேவலப்படுத்தியவரை பெரியார்னு கொண்டாடுறோம். இதை விட கேவலம் வெட்கக்கேடு தமிழினத்திற்கு எதுவும் இல்லை. அதுலேயும் பெரியார் பேசுகிறாரு. இப்போ நம்ம அண்ணன் போயிட்டு அவரை சந்திச்சிட்டாரு, அண்ணாமலையோட ஒரு மேடையில் உட்காந்துருக்காரு, வானதி சீனிவாசனோட ஒரு மேடையில் உட்காந்துருக்காரு. என்னென்னா பொதுவான ஒரு கருத்தரங்கில் உட்காந்துருந்தா விமர்சிக்கிறான், விவாதிக்கிறான். நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, பெரியார் திராவிட நாடு அடையணும். திராவிட நாடு கோரிக்கைக்கு பெரியார் சொல்கிறாரு சேலம் பொன்னம்மாப்பேட்டை மாநாட்டில் 1947, நான் ராஜாஜியோடு, நான் இங்கே இருக்கிற உங்கள் திராவிட மக்களை உங்களை நம்பலை, உங்களை நம்பிலாம் திராவிட நாடு கிடைக்கும்னு நான் நம்பலை. எனக்கு ஒரு ஒத்துழைப்பு வருது. எங்கேருந்து வருது? ஆச்சாரியார் இருந்து. யார் அந்த ஆச்சாரியார்? ராஜாஜி. ராஜாஜியோடு இணைந்து நான் திராவிட நாடை கட்டமைக்க போகிறேன். திராவிடர்னா என்ன? பார்ப்பனர் அல்லாதவர் திராவிடர், பார்ப்பனர் அல்லாதவர் திராவிடர். ஆனால் யாரோட சேர்ந்து திராவிட நாடை கட்டமைப்பார்? யாரோட சேர்ந்து கட்டமைப்பார்? பார்ப்பனரோட சேர்ந்து திராவிட நாடை கட்டமைப்பார். பெரியாரை மாதிரி ஒரு புழுகு மூட்டை, பெரியாரை மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி, பெரியாரை மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த இனத்திற்கான விரோதி யாருமே இல்லை, யாருமே இல்லை. இப்போ ஒரு இனத்திற்கு மிக முக்கியமான நிலம். பெரியார் இடத்துல போய் கேட்குறாங்க, ஐயா ஆந்திராவை ஆந்திரா மக்கள் தமிழ்நாட்டை கேட்குறாங்க, ஐயா தமிழ்நாட்டு தனக்குன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு விசால ஆந்திரம் வேண்டும், அது தமிழ்நாடும் வேண்டும்னு சொல்கிறாங்க, அதில் சென்னை வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெரியார் சொல்கிறாரு, எனக்கு கையளவு நிலம் இருந்தால் கூட போதும், எனக்கு கையளவு நிலம் இருந்தால் கூட போதும், அதை வச்சு நான் நடத்திக்கிறேன். ஐயா உங்கள் நிலத்தை பற்றி பேசலாம், எங்கள் நிலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசினேன். இதே அண்ணன் சொன்னாங்க, மாப்போசி குறித்து பேசினாலும் மாப்போசி தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம்னு சொன்ன மாப்போசியை இவர்கள் கொண்டாட மாட்டாங்க, இவர்கள் பேச மாட்டாங்க, இவர்கள் அவருடைய பேரை கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால்
கொஞ்சோண்டு நிலம் தான் கூட, எனக்கு தஞ்சாவூர் இருந்தால் கூட போதும், எனக்கு கோயம்புத்தூர் வேணாம், எனக்கு சென்னை வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு தஞ்சாவூர் இருந்தால் போதும் அப்படின்னு பேசின பெரியாரை தூக்கி சுமப்பாங்க. ஒன்றுதான், பெரியார் இந்த இனத்திற்கென்று செய்தது எதுவுமே இல்லை. பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஒட்டுமொத்தமாக ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம். பெரியாருக்கென்று எதுவும் இல்லை. பெரியார் என்ன சொல்றார்? தமிழ் மொழியில பேசாத, தமிழ் மொழியில பேசாத, உன் வீட்டு வேலைக்காரியிட கூட ஆங்கிலத்தில் பேசு, தமிழ் மொழியில என்ன இருக்குன்னு கேட்கிறார். கருணாநிதி இருக்கிறார், உங்க எல்லாருக்கும் தெரியும், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி இருக்கிறார். கருணாநிதிக்கு நன்றாக தெரியும் தமிழர்களை தமிழை வைத்து மட்டும்தான் ஏமாற்ற முடியும்னு. அப்ப கருணாநிதி சொல்றாரு, ஒருவேளை தமிழுக்கு ஒரு ஆபத்து வரும் என்றால் என்னுடைய தோளில் கிடக்கும் துண்டு போல தூக்கி பதவியை தூக்கி எறிவேன்றார். ஏன்னா அப்பொழுது தமிழர்கள் இல்லை, அப்பொழுது ரைஸ் வைங்கன்னு யாரும் சொல்லலை, சோறு போடுங்கன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அப்பொழுது கேட்டை ஓப்பன் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லலை, கதவை திறங்கன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அதனால அந்த தமிழர்களை தமிழை வைத்து தான் ஏமாற்ற முடியுங்கிறது கருணாநிதிக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொன்னார்? தோளில் கிடக்கிற துண்டு மாதிரி நான் தூக்கி வீசிடுவேன் பதவியை அப்படின்னார். உடனே பெரியார், இவர்கள் பெரியார் பட்டறையில் படித்தவர்கள் என்கிறார்கள், பெரியார் பெரிய பகுத்தறிவுவாதிகள் என்கிறார்கள். ஆனால் அந்த மந்திரிகள் தமிழ் மொழிக்கு ஒரு தீங்கு வரும் என்றால் பதவியை தூக்கி எறிவேன் என்கிறார்கள். இதில் என்ன பெரியார் வாசனை இருக்கிறது? இதில் என்ன பெரிய பகுத்தறிவு இருக்கிறது? இதே பெரியார் தமிழ் மொழிதான் என்னுடைய மொழிதான் என்னுடைய இனத்தினுடைய அடையாளம். ஆனால் அந்த அடையாளம் அழிக்கப்படும் என்றால் ஒப்புக்காவது கருணாநிதி சொல்றாரு, நான் பதவியை ராஜினாமா பண்ணுவேன். ஆனால் அவர் பண்ண போறதில்லை, அது வேற விடயம். அவர் சொல்றார், ஆனால் இந்த ஐயா பெரியார், இதில் என்ன பெரியார் பகுத்தறிவு வாசனை இருக்கிறது? இதில் என்ன பெரியார் வாசனை இருக்கிறது? இந்த பெரியார் தான் தமிழின தலைவர்னு கொண்டாடிக்கிறோம். இப்போ தமிழின தலைவரா தமிழின எதிரியாங்கிறது தான் இங்கே கேள்வி. இவர் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் எதிரி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈழத்தில் முதல்ல அறப்போர் நடந்தது. யார் தலைவில்? தந்தை செல்வா தலைமையில். தந்தை செல்வா அவர்கள் எல்லா தமிழ் தலைவர்களையும் சந்திக்கிறாங்க, எல்லா தமிழ் தலைவர்களையும் சந்திச்சு இந்த போராட்டத்தை தனி தமிழீழம் தான் தீர்வுன்றதை கேட்கறதுக்காக போறாங்க. அப்படி ஈவே ராமசாமி நாயக்கரையும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்கிறார், நானே ஒரு அடிமை, உனக்கு எப்படி நான் உதவ முடியும்னு கேட்கிறார். 1950களில் இருந்து அங்கே மக்கள் துன்பமுற்று இருக்காங்க, இன்னலுற்று இருக்காங்க, மக்கள் படாத பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் என்னுடைய ரத்தம். அந்த இடத்தில் எமக்கு துடிச்சிருக்கும், உங்களுக்கு துடிக்கும். ஆனால் ஈவே ராமசாமி நாயருக்கு துடிக்கலை. ஏன்னா அவர் ஒரு கன்னடர். அவர் எப்பொழுதும் தமிழின விரோதியாக, தமிழின வெறுப்பு கொண்டவராக, தமிழ் மொழி மீதும் தமிழ் நாடு மீதும் வெறுப்பு கொண்டவராக தான் இருந்திருக்கிறாரே தவிர ஒருபோதும் இந்த தமிழினத்திற்கு தலைமை தாங்குகிற தலைவராக இருந்ததே கிடையாது. இதுதான் வரலாற்று உண்மை. வரலாற்றில் எங்கே எடுத்து பார்த்தாலும் தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் பேசிய அளவிற்கு பெரியார் எந்த இடத்திலும் தெலுங்குக்கு எதிராக பேசியதில்லை, எந்த இடத்திலும் மலையாளிக்கு எதிராக பேசியதில்லை, எந்த இடத்திலும் கன்னடத்திற்கு எதிராக பேசியதில்லை. ஏன்னா இவர்கள் எல்லாம் மொழிப்பற்றுடையவர்கள், தமிழர்கள் மட்டும்தான் மொழிப்பற்று இருந்தோம். அதனால நான் தாங்க எங்கள் தமிழ் தலைவரை நிறுவிட்டு நான் தாங்க எங்கள் தமிழ் தலைவர்னு சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு தெரியாது பின்னால் இப்படி ஒரு படை வரும், நாம் பேசி வைத்ததையெல்லாம் தோண்டி எடுத்து நம்மை செருப்பால் அடிப்பார்கள் என்று அன்றைக்கு பெரியாருக்கும் தெரியாது, ஈவேராவுக்கும் தெரியாது, வீரவனிக்கும் தெரியாது, மணியம்மைக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒன்றுதான், இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாரதி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆரிய அடிமைங்க, அவர் சாதி வெறியருங்க பாரதியார் அப்படின்னு பேசுறாங்க. பெரியார் எழுதுகிறார் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியில், நமக்கு 4 எதிரிகள் இருக்கிறார்கள். அதில் 1 பார்ப்பனர்கள், 2வது துலுக்கர்கள், 3வது நம்மில் கீழானவர்கள். இது பெரியார். பாரதி என்ன எழுதுறான்? யாருக்குமே அடிமை இல்லைன்னு எழுதுறான். அவன் இவர்களுக்கு சாதி வெறியர். சாதிகள் இல்லையடி பாப்பா, தாழ்ச்சி உயர்ச்சி சூழல் பாவம்னு எழுதுறான். அவன் யாரு? அவன் இவர்களுக்கு பார்ப்பான், ஆரிய அடிமை, ஆரிய அடிவருடி, அதெல்லாம் இவங்க சொல்றாங்க. இறுதியா ஒன்றுதான், சில திராவிட கலிசடைகள் என்ன சொல்றாங்கன்னா, பாரதியார் பற்றி தவறான ஒரு பிம்பத்தை சொல்றாங்க. பாரதியார் ஏன் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்துடுவோம் பாடினார் தெரியுமான்னு ஒரு கேவலமான கதையை சொல்றான்.
அதே போல் நமக்கும் பேச தெரியும், நம்மளும் பேசலாம். ஒரு 1080 ரூபா கொடுத்தாங்கிறதுக்காண்டி இன இழிவு நீங்கள் இஸ்லாமிய அருமருந்துன்னு பேசினாரு. அதன் பிறகு இஸ்லாமியர்கள் நிதி கொடுக்கறத மறுத்துட்டாங்க. அதனால் துலுக்கர்களால் நான் இந்த நாட்டுக்கு பேராபத்துன்னு பெரியார் பேசினார். நாங்களும் பேசுவோம், எங்களுக்கும் பேச தெரியும். நீங்கள் பேசுகிற மாதிரி பேசணும்னு நினச்சா இதை விட கீழ்த்தரமாக கூட பேசுவோம். ஆனால் பெரியாரின் பேரன்கள் அவதூறை பேசுவார்கள், பிரபாகரனின் பிள்ளைகள் சத்தியத்தை பேசுவோம். அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். உங்களை விட மிக கீழ்த்தரமாக மிக மோசமாக இருப்பவர் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. பாரதியை இல்லாத ஒன்றை சொல்லி நீங்கள் விமர்சிக்கிறீங்க. பெரியார் நாங்கள் இருக்கிறத சொன்னாலே இங்கே நாரி போயிடும். பெரியார் பேசியதை நாங்கள் சொன்னாலே இங்கே நாரிடும். அந்த கூட பேச முடியாத அளவிற்கு தான் இந்த மேடை இருக்குது. எங்களால் அப்படி பேச முடியாது. ஒன்றுதான் இறுதியாக, எப்பொழுதுமே இந்த இனத்திற்கு ஒரு பெரியார் இருக்கிறார் என்றால், தமிழினத்தில் எண்ணற்ற பெரியார்கள் உண்டு. தமிழினத்தில் வஉசி, மாப்போசி, எண்ணற்ற பெரியார்கள் உண்டு. அதுபோல பாரதி எங்களுக்கு பெரியார், ஈவே ராமசாமி நாயக்கர் எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு வெங்காயம்தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி.